இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம ஜீவா ரோகிணியோட பார்லருக்கு வந்திருக்காங்க. ரோகிணி இவங்க தான் ஜீவான்றதை ஐடென்டிஃபை பண்ணி உடனே நம்ம மனோஜுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் பார்லருக்கு வா, இங்க ஜீவா வந்திருக்கான்னு சொல்றாங்க. உடனே நம்ம மனோஜும் கிளம்பி வந்துடுறாரு. மனோஜ் ஜீவாவை பார்த்து, சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா, என்ன லவ் பண்றோன்னு சொல்லி ஏமாத்தினது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்து 27 லட்ச ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டியேன்னு கத்துறாரு. ஒழுங்கா என்னுடைய பணம் 27 லட்ச ரூபாய் கொடுத்தனா உன்னை நான் போனா போதுன்னு விட்டுருவேன், இல்லனா நடக்கிறதே வேறன்னு சொல்லி நம்ம மனோஜ் மிரட்டுறாரு. நம்ம ரோகிணி இருந்துகிட்டு ஜீவாவை ஒரு சிசரை காமிச்சு மிரட்டி உட்கார வைக்கிறாங்க. நம்ம மனோஜ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு போலீஸும் பார்லருக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப ரோகிணி, சார் என் ஹஸ்பண்ட் மனோஜ் கிட்ட ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி 27 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னோம்ல, அது இவதான் சார்னு காட்டுறாங்க. நம்ம ஜீவா இருந்துகிட்டு, சார் எனக்கு இவங்கள யாருமே தெரியாது, நான் கனடால இருந்து வந்திருக்கேன், இவங்க என்ன மிரட்டி காசு பறிக்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல சார், நான் இவங்க கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தினதுக்கு என்ன சார் எவிடன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. உடனே போலீஸும், இதை விசாரிக்கதாம நாங்களும் இருக்கோம், எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டா நாங்க விசாரிக்கதான் செய்வோம், உன் நல்லதுக்கு தான் சொல்ற, ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜீவா கிட்ட இருந்து காசை வாங்கிட முடியுமா, இல்ல ஜீவா பணம் கொடுக்காமயே ஏமாத்திடுவாங்களான்றத பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.